யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடியாய் இருப்பாயானால் உனக்குள்ளிருந்து கனி வெளிப்பட போகிறது. அப்படின்னா உலகம் உன்னை பகைக்கும், சகோதரர்கள் பகைப்பார்கள், சொந்த பந்தங்கள் பகைப்பார்கள். இந்த சூழ்நிலையை கடந்து ஒரு கிறிஸ்தவன் வரல அப்படின்னா அவன் உலகத்தோட ஒண்ணு மண்ணா கிடக்கிறான்னு அர்த்தம். உலகத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லாம கிடக்கிறான்னு அர்த்தம். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயுவின் புத்தகம் 10:22 வாசிக்கலாமா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்து என்னும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து என்னும் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.